ஹலோ. ஹாய். ஹலோ. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இப்போ கடைக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணுற? எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, அதான் இப்பவே பேசலாம்னு கால் பண்ணேன். ஆமா, உன்கிட்ட நான் ஒன்று கேட்கணும். ஓகே, கேளு. நீ எனக்காக என்ன பண்ணுவ? நான் உனக்காக என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கியா? அவ்வளவுதானே. உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நான் இருப்பேன். லூஸ். அப்போ உங்க அம்மா யார் பார்த்துப்பா? எங்கள் அண்ணன் இருக்காரு, பார்த்துக்குவாரு. அப்படியா? ஓகே. அதானே, நீ பிளான் இல்லாம எதுவும் பண்ண மாட்டியே. நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. உன் கூட 100 வருஷம் வாழணும். நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். போடா. ஹேய், நிஜமாடி? சரி, என்ன பண்ணுவ சொல்லு. நமக்குள்ள சண்டை வராது என்னானாலும், அப்படி வந்தாலும் நானே ஃபஸ்ட்டு பேசிடுவேன். அப்புறம் சில விஷயங்கள் சொல்லக்கூடாது. டேய் டக்கால்டி, நீ அழகாக இருக்க, நல்லா படிச்சிருக்க, போல்டாக இருக்க, பக்கா ஃபுல் பாசிட்டிவ் வைப். உங்களோட நான் இருந்தால் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பேன். அந்த சந்தோஷம் எப்பவுமே எனக்கு லைஃப் லாங் கிடைக்கும்னு ஆசைப்பட்றேன். ஹேய், ஐ லவ் யூ டி. சத்தியமாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், ஐ லவ் யூ. ஏன்னா நம்புறியா ஐஸ்கிரீம்? ஐயோ, இந்த சிரிப்பு தான். இந்த சிரிப்புக்காகவே நான் எத்தனை ஜென்மம் வேணாலும் உங்க கூட நான் வாழுவேன். ஜாதகம் மட்டும் ஓகே ஆச்சுன்னா நாளைக்கே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், சரியா? ஜாதகம் ஓகே ஆச்சுன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலாமே. நான் நாளைக்கு சொன்னேன். ஹேய், இன்னைக்கே மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் ரெடி தான். ஆனால் ஜாதகம் மேட்ச் ஆகணுமே. ஜாதகமே பார்க்க வேண்டாம், டிஃப்ரெண்ட் கேஸ்ட்டு லவ் மேரேஜ் பண்ணுற மாதிரி தானே இது. இல்லை லூசு, சின்ன வயசுலேருந்தே கடவுள் நம்பிக்கை இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஜாதகம் நாங்கள் பார்ப்போம். உங்கள் அப்பா கிட்ட நான் பேசுகிறேன். நீ என்ன பேசுவ? அன்கிள், உங்கள் பொண்ணை நான் விரும்புகிறேன், நல்லபடியாக பார்த்துக்குவேன், நம்பி கொடுங்க. நானே எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அஜித் சின்ன வயசுல இந்த மாதிரி இருப்பாரு, ஹீரோ மாதிரி இருப்பாரு. என்ன சேலரி தான் கொஞ்சம் கம்மியாக வாங்குறாரு, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் உங்கள் டேடி என்ன சொன்னார்? பையனை பார்த்தா பாவமாக இருக்கு, உங்ககிட்ட மாட்டிட்டு என்னடா அவஸ்தைப்பட போறானு சொன்னாரு. அப்போ மேரேஜுக்கு ஓகே தான். ஆனால் ஜாதகம் மேட்ச் ஆகணுமே. சரி, நீ வேணா ஜாதகம் அனுப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வேணா மேட்ச் பண்ணி கொண்டு வரேன். ஐயோ வேணாம், அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. சின்ன வயசுல உனக்கு இருந்ததுக்கே நான் கை கட் பண்ணிக்கிட்டேன். ஜாதகமே பார்க்க வேண்டாம், அதோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கவே வேண்டாம். ஒருவேளை மேட்ச் ஆகலினா? இப்போ ஜாதகம் மேட்ச் ஆகலன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன். ஏய், லூஸ் மாதிரி பேசாத ஐஸ்கிரீம். நம்மளோட லைஃப்பை கடவுள் டிசைட் பண்ணிட்டோம். நம்ம செய்யணும்னு இருந்துச்சுன்னா இந்த ஹாரோஸ்கோப் மேட்ச் ஆகும், இல்லைன்னா உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல. என்ன இப்படி கேட்டுட்டேன்? உன்னை பற்றி நினைக்காம நான் இருந்ததே இல்லை. கண்ணை மூணாவே நீ தான் ஞாபகம் வர. உன்னை பற்றி நினைக்காம நீ இல்லாமல் யோசிச்சு பார்க்கவே முடியல. ஐஸ்கிரீம் பார்த்தாவே உன் ஞாபகம் தான் வருது. ஐயோ வேணாண்டா, இவ்வளோ நடந்தும் மேட்ச் ஆகலனா கஷ்டமாக போயிடும்டா லூசு. நீ ஹாப்பியாக இருக்கணும் எப்பவுமே, அதான் எனக்கு வேணும். எனக்கும் தான். சரி, நான் நாளைக்கு ஜாதகம் பார்த்துட்டு சொல்கிறேன். ஐஸ்கிரீம், உன்னோட ஜாதகம் இப்போ எனக்கு அனுப்பு. நீ என் ஜாதகத்துக்கு மேட்ச் பண்ணிடுவ. ஆமாம், அதுக்கு தான் கேட்குறேன். நோ நோ நோ, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ உண்மையாக இருப்பல்ல, என்னாச்சு இப்போ? இப்போவும் அப்படி தான். ஆனால் உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். கடவுள் கையில் நம்ம முடிவு கொடுத்துருவோம். ஓகே ஓகே, உனக்கு என்னோட ஜாதகத்தை நான் அனுப்புகிறேன், இரு. ஓகே. கடவுளே, ஐஸ்கிரீம் எப்படியாச்சும் எனக்கு ஜோடி சேர்த்துரு. மீனு இஸ் மை லைஃப்.
the next day. டேய், ஜாதகம் பார்க்க போயிட்டு இருக்கேன். போயிட்டு வந்து கூப்பிடுறேன், சரியா? வெயிட் பண்ணு. சரி, ஓகே. ஹலோ, என்னாச்சு? ஜாதகம் மேட்ச். ஜாதக மேட்ச் என்னாச்சு? ஜாதகம் மேட்ச் ஆகலை. ஐயோ கடவுளே, அதெல்லாம் சும்மா. கல்யாணம் பண்ணி நம்ம ஹாப்பியாக வாழலாம். உன்னை நான் பார்த்துக்கிறேன். உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ, ஓ, அப்போ நீ ரெடி ஆகிட்ட என்னை பிரிஞ்சு போகிறதுக்கு? கடவுள் நம்ம சேர்ந்துருக்கணும்னு நினைக்கல. நான் என்ன பண்றது? பட் நம்ம நினைக்கிறோமே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி விடு. ஐயோ, ஏன் வேற ஏதாவது பண்ணிட்டானா? அப்புறம் என்ன பண்றது? டேய், சும்மா சொன்னடா. ஹாரோஸ்கோப் மேட்ச் ஆயிடுச்சு. டேய், ஓய், நிஜமாவா? உனக்கு எதில் விளையாடணும் விவஸ்தையே இல்லை. அப்பாடா, இப்போதான் எனக்கு உசுரே வந்துச்சு. குட். சரி, எங்கே இருக்க? மீட் பண்ணலாம். சரி, ஓகே. நான் உடனே வரேன். ஓகே. சரி, ஓகே.